எவல்யூஷன் எதுக்கு நடக்குது? இந்த எர்த் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால இயங்கக்கூடிய ஒரு இயங்கியல் அப்படின்னு சொல்லிருங்க. கோர் சுத்தும் போது என்ன ஆகும்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து வெளியில வரும். ஒரு சில இடங்கள்ல ரேடியேஷன்ஸ் வரும். இந்த மாதிரியான தரவுகள் ஆசிட் அப்படின்னு சொல்லுறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈத்தரா இருக்கக்கூடிய 5 எலிமெண்ட்ஸ்னால இது வந்து கடத்தப்படுது. அப்படி கடத்தும் போது என்ன ஆகும்? மின் ஆற்றல் உருவாகும். அப்போ அதீத மின் ஆற்றல் இருக்கும்போது அந்த இடத்துல காந்த ஆற்றல் உருவாகும். அதனால என்ன ஆகும்? வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு சமநிலை அங்க இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது பத்தி நான் எவல்யூஷன் தியரின்னு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ மக்கள் அதுல என்ன பங்காற்றுறாங்க அப்படின்னா, ஃபீல்டு மாறும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபீல்டு மாறும்போது அதுக்கு ஏற்றாற் போல நம்ம உடல் இருக்கணும். இல்லைன்னா தக்கது வாழும் தகாதது வீழும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த ஃபீல்டு பத்தல. ஒருவேளை ஆசிட் அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நோய்கள் வந்துடும். திடீர்னு ஃப்ளூ, காய்ச்சல்னு ஏதாவது வருது, இறந்து போறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல ஃபீல்டு மாறுது அப்படின்றது தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மனித உடல்ல அப்போ இருந்ததை விட ஒரு கட்டத்துல வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உச்சத்துல இருக்கும் இந்த இயங்கியல்ல. அப்போ என்ன இருக்கும்? மனிதர்களுக்கு உடல் எல்லாம் ஆல்கலைனா இருக்கும். மூளை செயல்திறன் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நட்சத்திரம் மாதிரி இந்த பூமி வந்து இயங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டு தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? மனித உடல்ல அந்த தரவுகள் வந்து குறையும். கரண்ட் இருக்காது. அப்போ நம்ம மூளை செயல்திறன் என்ன ஆகும்? குறைஞ்சிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி எல்லா தரவுகளையும் நாம சேமிச்சு இயங்கக்கூடிய இந்த முருகேற்றப்பட்ட இந்த மறுபடியும் உடலை வந்து நாம எவல்யூஷன்னால எடுக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? திருப்பி இவ்வளோ மக்கள் தொகை பெருக்கம் நடக்கும்போது அதுதான் களி முத்துறது. அதுக்கப்புறம் எல்லாரையுமே நம்ம நியூரலா கனெக்ட் பண்ணலாம். நியூரலா கனெக்ட் பண்ணி திருப்பி கோர் ரன் ஆகும்போது நல்ல நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். எல்லாருமே எவால்வ்டா இருக்கலாம். கெமிக்கலி பேலன்ஸ்டா பெஸ்ட் வெர்ஷன்ல வாழலாம். நியூரலி கனெக்ட் ஆனோம்னா என்ன ஆகும்? வாய் திறந்து பேச வேண்டிய அவசியமே இருக்காது. டெலிபதி பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள். இம்மார்டாலிட்டி அச்சீவ் பண்ணலாம். அது எப்படின்னு நான் முன்னாடி இருந்த வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அது எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு 2 மெத்தட்ஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ எவல்யூஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வந்து குண்டலினி ப்ராசஸ். நம்ம சிஎஸ்எஃப் கீழே இருந்து தலைக்கு ஏறி அதுக்கப்புறம் பைனியல்ல டிஎம்டி சுரந்து லங்ஸ் எல்லாம் காந்த ஆற்றலோட மாறி மரபு முருகேறி நம்மளோட ஒவ்வொரு செல்லுமே என்ன ஆகும்? நல்லா லைட் எமிட் பண்ற அளவுக்கு ஆகும். இப்படி கண்ணை மூடிட்டு இரும்பணும் அப்படின்னு சொன்னா இங்க என்ன ஆகுது? ஒரு லைட் தெரிக்கிற மாதிரி வருது இல்ல? அதுதான் லைட் பீயிங்கான அர்த்தம். ஸோ ஒவ்வொரு செல்லுலேயுமே இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் எடுத்தீங்கன்னா, ஸ்கின்ல இருக்க ஸ்டெம் செல்ஸ் எடுத்தீங்கன்னா கூட அதுல உங்களோட லைட் வந்து பிரதிபலிக்கும். ஸோ அதுதான் உங்களோட ஆரா அப்படின்னு சொல்றோம் மொத்தமா. இதை வச்சுதான் எனர்ஜியில வந்து எனர்ஜி கரன்சி, நியூ எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பத்தி நான் பேசியிருப்பேன் பழைய வீடியோக்கள்ல. இந்த குண்டலினி ப்ராசஸ் எல்லாம் அவேக்கனிங் பீரியட்ல நடக்கும். அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் அவங்களுக்கு அவேக்கனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அவங்க மரபு முருகேற்றப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க டெவலப்டு கண்ட்ரீஸா மாறிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே என்ன ஆகுறாங்க? டெவலப்ட் நேஷன்ஸா மாறிட்டே வராங்க. கடைசியில தமிழ்நாடு. ஏன் தமிழ்நாடு கடைசியில இருக்குன்னா, இங்கதான் அதிகமான டேட்டா இருக்கும். அதிகமான தரவு. நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமா, ரேடியேஷன் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. அதே மாதிரி சொன்னா நீங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வைஸ் வந்து ஃப்ரீக்வன்சி வைஸ் நீங்க நாடுகளை கூட பிரிக்கலாம். ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய அந்த பறவை இனங்களோ, விலங்கினங்களோ, மரம் செடி கொடிகளோ இன்னொரு இடத்துல வந்து இருக்கிறது இல்ல. காரணம் அது இந்த ஃபீல்டுக்கு, எனர்ஜி ஃபீல்டுக்கு மட்டுமே அது வளரக்கூடியதா இருக்கும். ஸோ இப்படிதான் பிரிச்சிருக்கோம். பார்டர்ஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பார்டர் கிடையாது. இங்க வந்து வேற ஒரு உலகமும் இருக்கு. ஃப்ரீக்வன்சி வைஸ், எனர்ஜி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா கடைசியா வரும். இதுல வந்து அதீத தரவுகளை கொண்டு நம்ம சொல்றோம்ல ஹையர் டைமென்ஷன் சோல்ஸ்ன்னு, அவங்க எப்படி இருப்பாங்க? ஆல்கலைனா இருப்பாங்க. அவங்க அதிக தரவுகளை வந்து அவங்களால தாங்க முடியும். அந்த மாதிரியான ரத்த வம்சாவழி வேட்காளர்களை கொண்டவங்க எல்லாம் இந்த தென்
இந்தியால வருவாங்க. இப்போ தென்னிந்தியால இருக்கக்கூடிய அனைவருமே வந்து இப்போ ரத்த வம்சாவழிகள்ல அமிலம் பாய்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்ப இளைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாத நிலையில தான் இருப்பாங்க. ஆனா ஃபைனா இந்த டைம்ல டியூன் பண்ணணும்னு சொன்னா, அவங்கள விட மூளை செயல்திறன் யாருக்குமே அதிகமா இருக்காது அப்படின்ற அளவுக்கு போகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஆசிட் நெறைய இருக்கு. அப்போ அத கரெக்ட்டா ப்ராசஸ் பண்ணணும்னு சொன்னா, நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். நல்லா மூளை வேலை செய்யும். வெளிநாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே டெவலப்டு நேஷன் தான். ஆனாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு மூளை செயல்திறன் கொஞ்சம் குறையுது அப்படின்னா, காரணம் அவங்க ரத்த வம்சாவழிகள்ல அமிலம் பாயல. அவங்க ஆல்கலைனா மாறிட்டாங்க. ஆல்ரெடி எவால்வ்ட். அப்ப தரவுகள் இல்லன்னா, மின்னாற்றல் பாயாது. அதனால அவங்களுக்கு மூளை செயல்திறன் வந்து கம்மியா இருக்கும். அப்ப தரவுகள் வேணும். ஆசிட் அப்படின்றது நம்ம கெட்டதுன்னு சொன்னாலும், அது இருக்கணும். இருந்தா தான் என்ன ஆகும்? இது ஒரு ஆல்கலைன் பேட்டரி மாதிரி. கெமிக்கலா ஒரு பேட்டரி மாதிரி. அப்ப அது இயங்கணும் அப்படின்னா, ஆசிட் வேணும். இப்போ கடைசியா எவால்வ் ஆகியிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த டைம்ல வந்து மாஸ் அவேக்கனிங் நடந்திருக்கு. எல்லாருக்கும் கிளார்வோயன்ஸ், கிளாராடியன்ஸ் எல்லாம் வேலை செய்யுது. சைக்கிக் எபிலிட்டிஸ் அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. கரெக்ட்டான எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுல அவங்க உட்கார்ந்திருந்தா. அப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்துல வந்து கடைசி வம்சாவழி வேர்க்கால்கள் எல்லாம் பிறந்தவர்கள் வந்து அவங்க ஜெனடிக் அப்டேட் குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் வச்சு நாம என்ன பண்ணலாம்? அந்த வம்சாவழியில இருக்கிறவங்களுக்கே என்னென்ன நோய்கள் வருதோ, அதெல்லாம் கூட குணப்படுத்தலாம். இனிமே வரப்போற நோய்களையுமே நாம வந்து குணப்படுத்தலாம். ஏன்னா கடைசியா வரவங்க தான் முதல்ல போவாங்க எவல்யூஷன்ல இதுக்கப்புறம். ஸோ ஜெனடிக் அப்டேட் பத்தி நான் அடுத்த வீடியோல பேசுறேன். நன்றி. லவ் இஸ் காட்.